வணக்கம். நாம் கேட்போம் இந்த ப்ரோக்ராமில் இன்றைய பதிவு என்னன்னு சொல்லியாச்சுன்னா, சைபர் ஃப்ராட். இந்த சைபர் ஃப்ராட்ஸ்டர்ஸ் டே டு டே பார்த்தீங்கன்னா அவங்களோட டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ரீசண்டாக ஒரு நிகழ்வு, சைபர் ஃப்ராட் அந்த சைபர் அஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆதாரை பயன்படுத்தி ட்ரக்ஸ் கடத்தப்பட்டிருக்கிறது, வேற சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லி மிரட்டுவார்கள். மும்பை போலீஸ், டெல்லி இப்படி என்று சொல்லி டிஜிட்டல் அரெஸ்ட் உங்களை செய்துள்ளோம் என்று மிரட்டி பணம் பறிப்பார்கள். இதெல்லாம் ரெகுலராக கொஞ்சம் காலமாக நடந்துட்டு இருக்கு. இதை நான் அதிகமாக நானும் முன்னால் தகவலில் சொல்லியிருக்கேன். இன்னும் அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லிட்டு. அது மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய முடியாதுன்னு ஏற்கனவே நான் பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமாக ஒரு பேஸ் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த பேஸ் எதுலேருந்து கிடைக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக சைபர் கிரைம் போலீஸ் has investigated and find out and gathering the new instrument of SIM boxes. சிம் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ். அந்த சிம் பாக்ஸில் பல மொபைல்ஸை, செல்ஃபோன்ஸை அதுக்குள்ளே கொண்டு வந்து தொலை தொடர்பு சாதனமாக அதை பயன்படுத்துகிறாங்க இந்த கேங்ஸ், சைபர் ஃப்ராட்ஸ் என்ற கேங். இந்த கேங்க் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இவங்க மிரட்டுறது பார்த்தீங்கன்னா, நாங்கள் மும்பை போலீஸு, டெல்லி இது மாதிரி பல ஸ்டேட்டை சொல்லுவாங்க. இவங்க கூப்பிடுறது வெளிநாடுகளில் இருந்து கூப்பிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் நார்த்லேயும் இருப்பாங்க, நம்ம வித்தின் த ஸ்டேட்குள்ளேயும் இருப்பாங்க, இன்டர் ஸ்டேட்குள்ளேயும் இருப்பாங்க, வெளிநாடுகள்லேருந்து அழைப்பாங்க. இந்த சிம் பாக்ஸ் பதிவை நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இது இன்டர்நேஷ்னல் காலை நேஷ்னல் காலாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். யாருக்கு கூப்பிடுறாங்களோ, இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் கூப்பிடுற வச்சுங்க, ஃபாரின் கண்ட்ரில இருந்து, அப்ப நமக்கு சொல்லும் போதே அது பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்பர்ஸ் ஃபாரின் நம்பர்ஸ் சொல்லி. ஸோ இந்த சிம் பாக்ஸை யூஸ் பண்ணி, இந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது அது நேஷனல் நம்பர்ஸா லோக்கல் கால்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை அந்த காலில் நமக்கு அந்த காலிங்லேயே நமக்கு தெரிய வரும்போது அது ஒரு மோசடிக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு டூலா, ஒரு சப்போர்ட்டா பயன்படுத்த இந்த அஃபென்சஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி 44 சிம் பாக்ஸஸை சீஸ் பண்ணி கேதர் பண்ணி எடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசஸ். ஸோ இது ஒரு முக்கிய தகவல். பொதுமக்கள் ஆகிய நாம் இது போன்ற 3ஆம் நபர்கள் அழைத்து நம்மளை மிரட்டும் போதோ அல்லது தொடர்ந்து நம்மளை ஃபாலோ செய்யும் போது உடனே நம்ம பயப்படாம அருகில் உள்ள சைபர் கிரைம் போலீஸ் அல்ல எஸ்பி ஆஃபீஸ், எல்லா ரூரல் ஏரியாவில் எஸ்பி ஆஃபீஸில் தான் சைபர் கிரைம் தனியாக செயல்படுது. நீங்கள் இது போன்ற குற்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டுள்ளீர்கள் என்று அவர்கள் சொல்லும்போது உடனே நம்ம இந்த 1930 அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல நம்மளை கூப்பிடலாம், இல்லை நேரடியாக சைபர் கிரைம் போலீஸை தொடர்பு கொள்ளலாம். எனவே இந்த சிம் பாக்ஸ் பயன்படுத்தி இன்டர்நேஷ்னல் காலை நேஷனல் காலா, லோக்கல் காலா மாற்றி ஏமாற்றுவது சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சேனல் மூலமாக தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். நான் அட்வொகேட் ஆர் சாந்தகுமார்.